ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி கேட்டையில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த பாட்டில் தான் நம்ம கேட்டையில் போட போகிறோம். ஸோ அதோட டோட்டல் ஹைட் 274. தோ இந்த டயம் இது ரெண்டு ஃபில்லட் ரேடியஸ் 1.5 1.5. தென் டோட்டல் லையா 22. ஸோ பாதி 11 கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஆங்கிள் 148. இது ஒரு ரேடியஸ் 57, இது ஒரு ரேடியஸ் 57. தென் ஜூம் பண்ணிக்கிட்டா தெரியுமான்னு தெரில. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் 70. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 35. அந்த 35ல் 3 போயிடும் 32. ஸோ 3 செல் திக்னஸ்ஸு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரேடியஸ் 12.5. இந்த இடம் அதேமாரி இது ரேடியஸ் 13. இந்த கர்வு இது 3.5. ஜஸ்ட் ஃபில்லட் தான். ஸோ இப்போ அவங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். ஃபஸ்ட்டு கேட்டே சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார்ட் போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன் பார்ட் டிசைன் கொடுத்துக்கோங்க. பார்ட் டிசைன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் அடுத்து ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எப்போதும் போல். தென் அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் இதோட ஹைட்டு 274. பாட்டிலோட டோட்டல் ஹைட்டு. தென் ஒரு லெஃப்ட் சைடு ஹரிசாண்டல் டவுன் வெர்டிக்கல் லைனு, தென் ஆங்கிள் டவுன் லைனு, தென் ஃபுல்லாக கீழே போட்டுக்கோங்க. அதேமாரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே ஜஸ்ட் இந்த பக்கம் லைன். ஓகே, ஜஸ்ட் இந்த பக்கம் ஒரு ஆர்க் வர மாதிரி. ஓகே ஃபைன், இப்படி இருக்கணும். தென் ஓகே, அடுத்து பார்த்தோம்னா டைமென்ஷன் கொடுக்கலாம். இது லெவலு. அதேமாரி இங்கேருந்து டோட்டல் லையா பார்த்தீங்கன்னா 70. ஸோ 35. அதேமாதிரி ஓகே, இதோட ஆங்கிள் 148. தென் இதோட ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 22. ஓகே, தென் இப்போ தென் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு இதோட ரேடியஸ் 13. சேம் இதோட டிஸ்டன்ஸ் 16 போயிட்டா இந்த டெலிட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் போட்டுக்கலாம். இது கரெக்டாக 6. அது ஓவர் டிஃபைன் ஆகிட்டு. ஸோ ஜஸ்ட் அதை டெலிட் பண்ணிவிட்டு அது தனியாக ஆர்க் போட்டால் கரெக்டாக வந்துடும். ஜஸ்ட்டு ஓகே ஃபைன். தென் இதை பிடிச்சி கொஞ்சம் நான் கீழே இறக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதேமாரி ஜஸ்ட்டு இந்த பக்கத்துலேருந்து ஒரு லைனு. ஜஸ்ட்டு அதேமாரி இது ரெண்டு ஆர்க்கும் மீட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க. ஆர்க் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஓகே, இது கரெக்டாக 12.5. அது நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே இழுத்துட்டு வந்துடுங்க. கன்ஸ்டன்ட் கொடுக்காததுனால ஃப்ரீ ஸ்கெட்சாக இருக்கும். ஸ்கெட்ச் லாக் ஆகாமல் இருக்கும். இது 16. ஸோ நான் டோட்டல் தான் தரேன். செல் பண்ணிக்கலாம் 3க்கு. ஸோ இட் வில் பி ஈஸி. ஓகே, 3.5 தான் இருக்குது கரெக்டாக. ஜஸ்ட்டு கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். இது 16 கொடுங்க. அந்த ஹைட் 3.5 கரெக்டாக இருக்குது. இது கரெக்டாக 13. தென் இந்த இதுக்கும் டேஞ்சன்சி சேம். அதேமாதிரி இதுக்கும் டேஞ்சன்சி. தென் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் கோஇன்சிடென்ஸ். ஸோ நான் இப்போ கரெக்டாக இருக்கும். தென் நீங்கள் இதை மெஷர் பண்ணாலும் 3.5 தான் இருக்கும். ஃபுல்லாக எடுத்துக்கிச்சா ஆங்கிளுக்கு எடுத்துக்கிச்சு. அந்த பாயிண்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணும். இந்த பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். தென் அடுத்து
ஜஸ்ட் ஒரு இந்த இடத்துல ரேடியஸ் 57. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரேடியஸ் 57. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்க, இல்லைன்னா ரொம்ப போயிடும். ஓகே கொடுத்துட்டு ரேடியஸ் வந்து 57. கிளிக் ஓகே. அதே மாதிரி ஓகே ஃபைன், இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. எக்ஸிட் கொடுத்துட்டு ஷாஃப்ட்டு கிளிக் ஓகே. தென் இப்போ அந்த பாட்டில் வந்துடுச்சு கரெக்டாக. ஃபில்லட் போயிட்டு ஃபில்லட் வந்து 4 கீழே வந்து 4 கொடுக்கணும். 4 - 3 1 உள்ளே வந்துடும் கரெக்டாக. நான் ஷெல் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். தென் அதே மாதிரி ஓகே கீழே கரெக்டாக வந்துடுச்சு. தென் இப்போது 3 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா ஷெல் ஆனது கரெக்டாக தெரியும். ஸோ அந்த கேப் உங்களுக்கு தெரியும். இப்போது ரேடியஸ் 1.5 இன்னர்லேயும் அவுட்டர்லேயும் கொடுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரு இது இன்னரு. ஓகே ஓகே அவ்வளோதான் டயக்ராம். ஜஸ்ட்டு ஒரு அப்பீரியன்ஸ் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ப்ளே மெட்டீரியல் ஓகே. இதில் போய்ட்டு ஷேட் வித் மெட்டீரியல் ஓகே. இந்த லைட்னிங் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.